Don't forget to like, subscribe and share the video. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு தேவையான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ அது வந்து மெயின்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும் as well as prelims ஹெல்ப் ஆகும். நுண் காற்று விசையாழிகள். ஓகேவா? சோ அந்த மைக்ரோ விண்ட் டர்பைன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பார்க்கறப்ப. ஓகேவா? சோ அதை பத்தி நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எதுக்காக இது வந்து நியூஸ்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் இதோட பயன்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, மற்ற காற்றாலையை விட இந்த காற்றாலைகள் மூலம் நமக்கு வந்து எந்த பயனடையுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்க்க போறோம். சரியா? சோ செய்தியில பாக்குறப்ப பஞ்சப்பூரில் நுண் காற்றாலை விசையாழி வர உள்ளது. ஓகே, சோ பஞ்சப்பூருங்கிற ஒரு ஊர் வந்து இருக்குது தமிழ்நாட்டுல வந்து, அது திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில. ஓகேவா? சோ அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இந்த நுண் காற்று விசையாழிகள் வந்து பொருத்தப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நியூஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூரில் விழுந்த ஒருங்கிணைந்த பேருந்தின் முனையத்தில் காற்றாலை மரங்களை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட நுண் காற்றாலை விசையாழிகள் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். ஓகேவா? சோ இதுதான் இந்த நியூஸ்ல இருக்குது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஷேப்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து ஒரு விண்ட் டர்பைன், ஓகே, சோ மைக்ரோ விண்ட் டர்பைன் சொல்லுவாங்க. அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணி அந்த பஸ் நிலையத்துல வந்து வைக்க போறாங்க. ஓகேவா? சோ இதுதான் அதோட அமைப்பு வந்து இப்படிதான் இருக்கும். அதுக்கு பிக்சர்ஸ்க்காக. சரியா? சோ அதுக்கப்புறம் பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து நுண்காற்று விசைகளை பத்தி டீட்டெயிலிங்கா கொஞ்சம் பார்க்க போறோம். இதனால என்னென்ன பயன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பாரம்பரிய காற்றாலை விசையை போல் அல்லாம, சோ பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த விண்ட் டர்பைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பாத்திருப்பீங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 அந்த காத்தாடிகள் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புல வந்து நம்மளுக்கு வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யறப்ப நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து 7 கிலோமீட்டர்களுக்கு நமக்கு வந்து காத்து வீசணும். ஓகேவா? சோ மணிக்கு 7 கிலோமீட்டர் காத்து வீசினா மட்டும்தான் இந்த டர்பைன்ல வந்து நம்மளால மின்சாரம் வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஓகேவா? சோ அந்த மாதிரி இல்லாம காற்றாலை மரத்தினால் அதை மணிக்கு 2.5 கிலோமீட்டர் வேகத்தில் செய்ய முடியும். ஓகே, சோ கிலோமீட்டர் பேர் வந்து 2.5 கிலோமீட்டர் பேர் இருந்தாலே நம்மளுக்கு வந்து எந்த மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போட்டால் பார்த்திருப்பீங்க, அந்த மரத்துல இருக்கக்கூடிய நுண் காற்று விசையாழிகள் மூலமா நம்மளுக்கு வந்து மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து கம்மியான காற்று வீசினாலே அது மூலியமா நம்மளுக்கு வந்து அங்க மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கப்புறம் பாக்குறப்ப காற்றாலை மரம் ஒரு மணி நேரத்திற்கு 10 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கும். இதன் மூலம் ஒரு நாளில் 240 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் மற்றும் இது 68 லட்சம் மதிப்பீட்டில் நிறுவப்படும். ஓகேவா? சோ நார்மலா பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இதுல இருந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா, ஒரு மணி நேரத்துல வந்து 10 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து அது வந்து கிலோவாட் வந்து நம்மளுக்கு வந்து மின் வந்து கிடைக்குது. ஓகேவா? அதுபடி பாக்குறப்ப ஒரு நாளைக்கு வந்து 240 கிலோவாட் மின்சாரம் வந்து நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஆகுது இந்த மரத்தின் மூலியமா. ஓகே, சோ நுண் காற்றாலை அந்த மரத்தின் மூலியமா. ஓகேவா? சோ ஏரோ லீவ்ஸ் என்னன்னா, நீங்க அந்த ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் பார்த்தது வந்து அந்த நுண் காற்றாலை மரம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலை வடிவ பச்சை கலர்ல பாத்தீங்க இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஏரோ லீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஏரோ லீஃப் என்பது இலை வடிவ காற்றாலைகள் ஆகும். அவை காற்றில் இருந்து மின்சாரம் தயாரிக்க பயன்படும். ஓகே, ஓவராலா பாக்குறப்ப அது வந்து ஒரு மரத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து மைனியூட்டா போகிறப்ப அந்த ஒவ்வொரு பச்சை கலர்ல இருக்கக்கூடிய அது எல்லாமே என்னன்னா அந்த ஏரோ லீஃப். ஓகேவா? அந்த ஏரோ லீஃப் மூலியமா என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து மின்சாரம் வந்து தயாரிக்கப்படுகிறது. ஓகே, காற்றாலை மரம் எனப்படும் மரம் போன்ற அமைப்பில் நிறுவப்படும் வகையில் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது எந்த காற்றின் திசையில் இருந்து மணிக்கு 2.5 கிலோமீட்டர் வேகத்தில் மின்சாரத்தை உருவாக்க முடியும். ஓகே, திசைன்னு சொல்லி பாக்குறப்பதான் நம்மளுக்கு வந்து முக்கியமா தெரிய வருது. ஓகே, சோ நம்மளுக்கு வந்து நார்மலான ஒரு விண்ட் டர்பைன் வந்து பாக்குறோம் அப்படின்னா, அந்த விண்ட் டர்பைனுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் வந்து தேவை. அந்த டைரக்ஷன்ல காத்து வீசினா மட்டும்தான் அந்த டர்பைன் வந்து சுத்தி நம்ம மின்சாரத்தை வந்து உருவாக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த மரத்துல வடிவில் இருக்கக்கூடிய நுண்காற்றல் விசையாழிகள் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த டைரக்ஷன்ல இருந்து காத்து வீசினாலுமே அது வந்து சுழற்ற அது மூலியமா வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க, எந்த காற்றின் திசையில் இருந்தும் மணிக்கு 2.5 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசினாலே நம்மளுக்கு வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஏரோலீஃப் காற்றாலை விசையாழிகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றன, ஏனெனில் அவை குறைந்த சத்தத்துடன் சக்தியை உற்பத்தி செய்கின்றன மற்றும் வெவ்வேறு இடங்களில் நிறுவப்படலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரியான ஒரு நாள் பெனிஃபிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நார்மலா நீங்க பாக்குறீங்க ஒரு பெரிய விண்ட் டர்பைன் இருக்குன்னா அது மோஸ்ட்லி காத்து எங்க வீசுமோ அந்த இடம் பார்த்து தான் வைப்பாங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து தென் மாவட்டங்களை பாக்குறப்ப கயத்தாறு அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இருக்கு. அந்த பகுதியில் அதிகமா காத்து வீசுறதுனால அங்க பெரிய பெரிய விண்ட் டர்பைன் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, சோ அதே விண்ட் டர்பைன் வந்து ஒரு காத்தை வீசாத இடத்துல வந்து நம்மளால வைக்க முடியாது. அந்த மாதிரி இல்லாம இந்த நுண் காற்று விசையாழிகள் வந்து என்ன பண்ணலாம்னா மாவட்டங்கள் எந்த இடத்துனாலும் வச்சுக்கலாம். ஓகே, சோ நமக்கு வந்து காற்றோட வேகம் வந்து ரொம்ப குறைவாக தேவைப்படுறதுனால நிறைய இடத்துல இதனால யூஸ் பண்ணி நம்மளால கரண்ட் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து இதுல வந்து இருக்குது. ஓகேவா? ஏரோலீஃப் காற்றாலைகளை சாலைகள் எங்கெல்லாம் அதுல வைக்கலாம் சொல்லி சொல்றாங்க. சோ விண்ட் டர்பைன் வந்து எல்லா இடத்துலயும் வைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பிளெயின் ஏரியா வேணும், அதை சுத்தி நல்லா
கொஞ்சம் நீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல எல்லாமே இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் சிட்டிக்குள்ள வந்து அதனால வைக்க முடியாது. பட் அந்த மாதிரி இல்லாம இதை வந்து என்ன பண்ணலாம்னா சாலைகள், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன்ஸ்ல, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டோட முற்றத்துல கூட இது வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைவான இடத்தையே நம்மளுக்கு வந்து இதனால வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சு மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி யூசேஜ் எல்லாமே இதுல வந்து இருக்குது. ஸோ நீங்க டோட்டலா பாக்குறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல அது வந்து பில்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த சின்ன சின்ன பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஏரோ லீஃப். ஓகேவா? ஸோ இந்த ஏரோ லீஃப் வந்து ஜூம் பண்ணி பாக்குறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காத்து வீசுனா இந்த சைடு சுத்தும். இதே ஸ்டாண்ட் ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு வந்து இங்கேயும் இருக்கும். ஓகேவா? பின்னாடி இது திருப்பி பாக்குறப்ப இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த திசையில இருந்து காத்து வீசினாலுமே இது வந்து சுழல ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அந்த மாதிரி சுழல ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதுல இருந்து மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கீழே இருந்து ஒயர் லிங்க் போயிட்டு நம்மளுக்கு வந்து கீழே வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிதான் சின்ன சின்ன ஒரு நுண் காற்று விசாலைகள் மூலியமா மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய முறையில தான் நம்மளுக்கு வந்து தயாரிக்க போறாங்க. ஸோ இந்த வீடியோல நமக்கு என்ன பார்த்திருக்கோம்னா நுண் காற்று விசையாழிகள் பத்தி நம்மளுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து பிரிலிம்ஸ்ல நம்மளுக்கு வந்து கேட்கலாம், இல்லைன்னா மெயின்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே? ஸோ மெயின்ஸ்ல எப்படின்னா ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி இல்லைன்னா ரினியூபிள் எனர்ஜி பத்தி நம்மளுக்கு ஏதாச்சும் கேள்வி வருது அப்படின்னா அந்த கேள்வியில் வந்து இந்த நுண்காற்று விசையாழிகள் மூலியமா நம்மளுக்கு வந்து செலவும் கொஞ்சம் கம்மியாகும், அதே டைம்ல நம்மளுக்கு மின்சாரமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஆன்சர் எழுதுறப்ப அந்த மாதிரி யூஸ் வச்சு இந்த டாபிக்ல வந்து இருக்குது. அதை பத்தி உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அட் பை ஃப்ரம் கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.